பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இது பவுலடிகளார் எழுதின ஒரு காரியம். இதில் பாருங்க, அன்பே பெரியது. அப்ப அன்பே பெரியதும், அந்த அன்பான காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்ம மேல கொண்ட அன்பினால நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தான் அன்பே பெரியது அப்படின்றாரு. தேவன் பிதாவானோர் நம்ம மேல கொண்ட அன்பினால்தான் தன் சொந்த குமாரனையே நமக்காக பலியாக்கினார். குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி, பாவம் இல்லாத மனிதன் நமக்காக பாவமானார். நமக்காக நமது பாவங்களை சுமந்து நமக்காக அடிகள் பட்டு, எல்லாத்துக்குமே தெரியும், சுவிசேஷம் தெரியும். அப்ப அன்பு அவ்வளோ மிகப்பெரிய அன்பு தான் நம்மளை மீட்டெடுத்தது, உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து கொண்டது. இது பாருங்க, இதுல ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதெல்லாம் அன்பு தான் பெரியது அப்படின்றோம். அப்ப அன்பு கொள்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கொள்வதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். அன்புனோட உலகத்தின் மேல் கொண்ட அன்பு கிடையாது. நானும் ஒரு காலத்தில் நினைச்சேன், உலகத்தின் மேல கொண்ட அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படிலாம் படிக்கும்போது இது உலகத்தின் மேல கொண்ட அன்பு நினைச்சேன். ஆனா வேதத்தை படிக்க தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. பிதாவின் மேல், தேவன் மேல் கொண்ட அன்பு தான் எல்லாத்தையும் நம்மளை சரிப்படுத்தும், எல்லாத்துல இருந்து நம்ம விடுதலையாக்கும் அப்படின்றத புரிந்து கொண்டேன் நான். அப்ப அந்த அன்பு இருக்க வேண்டும் நமக்கு. அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கிறதா? உண்மையிலேயே சுவாப அன்பு உள்ளவங்க உண்டு, அந்த அன்பை நோக்கி போறவங்களும் உண்டு. ஆனா அந்த அன்பு உண்மையிலேயே நம்மகிட்ட இருக்கிறதா? இதுல பாருங்க, விசுவாசம், நம்பிக்கை அப்படின்னு இருக்கு. தேவன் மேல விசுவாசம் இருக்கு, தேவன் மேல நம்பிக்கை இருக்கிறது. இவர் தான் நம்மளை மீட்டெடுத்து கொண்டார். நமக்காக இவர் மூலமா தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும், இவர் மூலமா தான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும். எல்லாமே நமக்கு தெரியும். நமக்காக ரத்தம் சிந்தி மருத்துவம்னா எல்லாத்துக்கும் தெரியும். அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா அந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையில நம்ம எப்படி நிலைத்திருக்க முடியும்னா, பிதாவின் மேல கொண்ட அன்பினால் தான் நம்ம நிலைத்திருக்க முடியும். அந்த உண்மையிலே பிதாவின் மேல அன்பு இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை ஆலயத்துக்கு போறது மாதிரி அதோட நம்ம முடிஞ்சுப்போம். ஆலயத்துக்கு போகிறது ஒரு கடமை மாதிரி, ஆலயத்துக்கு போகிறது ஒரு கடமை, காணிக்கை கொடுப்பது ஒரு கடமை, அந்த இதுலயே போயிடுவோம். மீட்டிங்கில் போகிறது ஒரு கடமை அப்படின்றதெல்லாம் நம்ம போயிடுவோம். ஆனா உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா, இதான் நம்மளை அழைத்த நோக்கத்தை அறிந்து கொண்டு, நம்மளை படைத்த நோக்கத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு நம்ம முயற்சி எடுப்போம். அதுதான் உண்மையான அன்பு. ஆனால் தான் அன்பே பெரியது அப்படின்றாரு. இந்த அன்புன்றது இன்னும் சொல்ல போனா, நம்ம எல்லாமே இதை தாண்டி வந்திருப்போம். வாலிப வயதை தாண்டி வந்திருப்போம். அப்பா அம்மா நம்பி தான் நம்மளை வெளியே அனுப்புறாங்க, பிள்ளைகளை வெளியே அனுப்புறாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க அப்பா அம்மாவோட கண் பார்வையிலிருந்து விலகுனதுக்கு அப்புறம் அவங்க உண்மையிலேயே நல்லா இருக்காங்க, ஒழுங்கா இருக்காங்களா, இல்லை சரியில்லாத நண்பர்களோடு சேர்ந்து அவங்க வாலிப வயதின் காரியங்களை அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஓடுகிறாங்களா அப்படின்ற பார்த்தோம்னா அந்த காரியங்கள் நமக்கு புரியும். உண்மையிலேயே அப்பா அம்மா மேலே அன்பு இருக்க பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்? அப்பா அம்மா என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க, நான் எங்கே போனாலும் நான் கரெக்டாக இருப்பேன், அப்பாட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இதை தாண்டி நான் அடுத்து செய்ய மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் படிக்க போறேன்னு சொல்லிட்டு சினிமா போகிறவங்க எத்தனை பேர்? இதெல்லாம் என்னன்னா உண்மையான அன்பு கிடையாது. இதை நம்ம உலக ரீதியாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்ப இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இன்றைய தினம் பிதாவின் மேல், இயேசுவின் மேல் அன்பு வைப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு படிக்கிறோம். நம்ம அன்பு, பரிபூர்ண அன்பு பயத்தை புறமே தள்ளும் அப்படின்னு படிக்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் படிக்கத்தான் செய்யறோம், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா உண்மையிலேயே நம்ம அன்பு எங்கே இருக்கிறது? இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, பிதாவின் மேல், இயேசுவின் மேல் அன்பு வைப்பதற்காக தேவன் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்டிருக்கும் தேவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக இன்றைய ஓய்வு நாள் என்று கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பு பரலோக பிதாவே, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை மூன்றிலும் அன்பே பெரியது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. உலகத்தின் பேர் உள்ள அன்பு அல்லப்பா, உண்மையில் கொண்ட அன்பே பெரியது என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. உண்மையில் கொண்ட அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அது நிலைத்திருக்கக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவர்களுக்குள்ள உள்ள அன்பு மட்டுமல்லாமல் தகப்பனே, உண்மையில் கொண்ட அன்பிலே அவர் பழகி பெருக உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஜெஸ்மின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.